ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ப்ரோமோ 1 வந்துச்சு நேற்று மாதிரி இன்றைக்கும் டேலே, ஆனால் ப்ரோமோ தரமாக வந்திருக்கு. ஸோ அதோட நியாயத்தெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஏன்னா எனக்கு சில விஷயம் இதில் பிடிக்கல. வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் 12 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் 500 சப்ஸ்கிரைப் ரீச் ஆகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டே எனக்கு தெரிஞ்சு திவாகர் வந்து கானா வினோத்கிட்ட பேசியிருப்பார் போல். இது நைட்டு நடக்குதோ மார்னிங் நடக்குதோ எனக்கு சரியாக தெரில. உடனே ரம்யா ஜோ வந்து பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் திமிராதாங்க பேசுனாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, திவாகரை வச்சு இவங்க ஃபேம் எடுத்து பார்க்குறாங்கன்னு தோணுது. ஏன்னா திவாகருக்கு வெளில பேட் நேம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இவரை எதிர்த்து போட்டோன்னா நமக்கு நல்ல பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிரவீன் ராஜ், இப்போ இந்த ரம்யா ஜோ, கெமி அவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு பச்சையாகவே எனக்கு தெரியுது. ஸோ அப்படி வேணாம், எல்லோரும் கண்டஸ்டண்ட்டாக பார்ப்போம். இப்படி பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு தான் ஓட்டு அதிகமாக வரும். இப்போ கூட 3rd பிளேஸ் தக்க வைக்கிறாரு ஓட்டிங் ரிசல்ட். ஸோ ஓட்டிங் ரிசல்ட் மறக்காம நான் சொல்கிறேன். ஸோ இவர்கிட்ட பேசும்போது இவர் மட்டும் மற்றவங்க விஷயத்தில் நொட்டிட்டு வந்துடுவார். ஆனால் இவரை பற்றி பேசினா யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரம்யா ஜோ கத்துறாங்க. அதுக்கு இவர் என்ன சொன்னார்னா, சும்மா இருமா, உனக்கு எதுவும் தெரியும், உடனே என்ன கத்துற, என்கிட்ட கத்துற, மரியாதையே இல்லை, நாகரிகமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரம்யா ஜோ வந்து எல்லோரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் அதை அவங்க பூர்த்தி செய்ய மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். மேபி வில்லி ஆஃப் தி சீசனாக கூட மாற அதிக வாய்ப்பாக இருக்குது. ஸோ செம்ம பிரச்சனை நடக்குது. ஒன்றையில் வந்து இதில் இன்னொன்று ஒரு காமெடி வேறு நடந்தது. நம்ம எஃப்ஜே ஃபெட்ரிக் ஜான்சன் அவர் பேர். ஸோ அவர் வந்து சொன்னார், ஏன் படிப்பு எனக்கு தெரியுமா, நான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிறேன் அப்படின்னாரு. வா நல்ல படிப்பு. ஸோ அப்படின்னா அவரே சிரிக்கிறார், திவாகரே சிரிக்கிறாரு. என்னடா இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி. திவாகரை வச்சு எல்லோரும் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட எல்லா ப்ரோமோலையும் வந்துட்டார் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார். ஸோ எனக்கு என்னமோ இவங்க பண்ணுறதுனால என் கண்ணுக்கு அவர் இன்னசென்ட்டாக தெரியாது. அவர் பண்ணாத பிரச்சனையே கிடையாது. அவர் ஒரு கேஸ்ட்டை பற்றி பேசுகிறவர், தப்பு இல்லாமல் பேசுவார், பேமெண்ட்டை பற்றி பேசுகிறவர், அவர் மேலேயும் தப்பு தான் இருக்குது. இவங்க பண்ணுறதை பார்த்தா எனக்கு அவர் மேலே பாவம் வந்துருமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு பண்ணுறாங்க. அவர் வச்சு கண்டென்ட் உரிய பார்க்குறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. இப்போ கூட ஒரு 3rd பிளேஸ் தக்க வைக்கிறாருங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃபஸ்ட்டு 2ல் கலையரசனை இவரும் போயிடுவாங்க. வாய்ப்பே இல்லை. 80 டேஸ் இருக்க வாய்ப்பு. நான் 16 80 டேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் ப்ரோமோ இதில் சந்திக்கலாம். ஸோ அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல்.